வணக்கம் மக்களை. சற்று முன் வெளியான மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறதா? சுடுகாட்டிற்கு போவேனே தவிர மாட்டுக் கட்சிக்கு போக மாட்டேன். இபிஎஸ் கூட்டத்தை புறக்கணித்த அதிமுக எம்எல்ஏயின் பின்னணி என்ன? வாங்க வீடியோவை முழுமாக்கலாம். அதாவது இந்த தமிழ்நாடு அரசில் நடந்து முடிந்த இந்த 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகுதான் தமிழக அரசில் புதிய மாற்றமெல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில்தான் அண்மையில் 3வது இடத்துக்கு தள்ளப்பட்ட அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கட்சியின் பிளவு மற்றும் உட்கட்சி விவாதம் என்பது நாளுக்கு நாள் தீவிரமடைந்திருக்கிறதா? அந்த வகையில்தான் அதிமுக மாவட்ட நிர்வாகிகளுடன் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நடத்தி வரும் ஆலோசனை கூட்டத்தில் ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் MS சுகுமார் அவர்கள் மற்றும் முன்னாள் அமைச்சர் KC வீரமணி ஆகிய இரு எம்எல்ஏவும் பங்கேற்கவில்லையா? ஏற்கனவே 6 அதிமுக எம்எல்ஏக்கள் தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு தாவேக்காவில் இணைந்த செய்திதான் அரசுகளில் ஒரு பரபரப்பை கிளப்பியிருக்கிறது. இவர்கள் இருந்த வருகையின் அவர்கள் தலைமை மீது அதிர்த்தியுள்ளாரா என்று மாற்றுக் கட்சிக்கு மாறுகிறார்கள் என்ற கேள்வியெல்லாம் பல்வேறு கோணத்தில் தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது. இந்த விவாதங்கள் என்பது முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில்தான் கண்டிப்பாக விளக்கமளித்துள்ள ஆற்காடு எம்எல்ஏ சுகுமாரும் கூட்டத்தில் பங்கேற்காதற்கான தொகுதி பணிகளே காரணம் என்று கூறியிருக்கிறார். தன் தொகுதி வளர்ச்சி குறித்த மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்ற சுமார் 300 அதிகாரிகள் பங்கேற்ற ஒரு முக்கியமான கலந்தாய்வு கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டியிருந்ததால் நான் அதிமுக கூட்டத்திற்கு வர முடியாத சூழ்நிலை என்று அவர் கூறியிருக்கிறார். அது மட்டுமின்றி மேலும் தனக்கும் என்றும் எடப்பாடி தான் பொதுச்செயலாளர் என்றும் தான் அதிமுக நீடிப்பினை தவிர மாற்றுக் கட்சியில் நான் ஒருபோதும் கண்டிப்பாக சேர மாட்டேன் என்று அதிமுக எம்எல்ஏ சுகுமார் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமின்றி அவர் கூறியதாவது திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். 100% தனக்கு மாற்றுக் கட்சிக்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் இல்லை என்று உறுதியளித்த அவர் மற்றொரு எம்எல்ஏவான KC வீரமணி தற்போது சீனா சென்றிருப்பதன் காரணமாகத்தான் இந்த ஆலோசனை கூட்டத்தில் அவர் கலந்து கொள்ள என்று கூறப்படுகிறதா? இது அதிமுக வட்டாரத்தில் மற்றும் அதிமுக தொண்டர்களிடையே ஒரு பெரும் அதிர்ச்சியெல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறதா? ஏற்கனவே 6 எம்எல்ஏக்கள் அதிமுகவிலிருந்து விலகி மாற்றுக் கட்சியான தாவேக்காவில் இருந்திருப்பது என்பது எடப்பாடி பழனிசாமிக்கு பெரும் பின்னடைவை சந்திக்கக்கூடிய செய்தியாகத்தான் இதை பார்க்கப்படுகிறதா? இவ்வாறு ஒவ்வொருவராக அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்று மாற்றுக் கட்சியில் இணைவது என்பது அதிமுக தொண்டர்களே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இப்படி இருக்கையில்தான் MS சுகுமார் மற்றும் KC வீரமணி ஆகியோரெல்லாம் இந்த அதிமுகவின் பொதுக்குழு கூட்டத்தில் அவர்கள் கலந்து கொள்ளாத சூழ்நிலையில்தான் அரசியல் வட்டாரத்தில் அவர்கள் கண்டிப்பாக கூடியளவில் மாற்றுக் கட்சியில் இணையப்போ என்ற செய்திதான் ஒரு பரவலாக பேசப்பட்டு வந்ததாம். அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாகத்தான் எம்எல்ஏ சுகுமார் அவர்கள் கூறியதாவது நான் சுடுகாட்டிற்கு போவேனே தவிர மாற்றுக் கட்சிகள் ஒருபோதும் நான் கண்டிப்பாக சேர மாட்டேன் என்று அவர் வெளிப்படையான ஒன்று பதிலை கொடுத்திருக்கிறார். அது மட்டுமின்றி தாவேக்கா ஆட்சி என்பது கண்டிப்பாக அனைத்து கட்சியுள்ள எம்எல்ஏக்களை இழுத்து தன்னுடைய கட்சியில் சேர்ப்பதற்கான வழிவகைகளை செய்து வருவதாகவும் கூறப்படுகிறதா? இதனால் தான் அதிமுகவிலிருந்து கண்டிப்பாக கூடிய விரைவில் அந்த 6 எம்எல்ஏ சட்டமன்ற தொகுதியில் கண்டிப்பாக இடைத்தேர்தல் அறிவிக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் ஒரு அதிகாரப்பூர்வப்பை இன்னும் அறிவிக்கப்படாத சூழல் தான் உருவாகி இருக்கிறதா? மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.